ஹே ஹாய் காய்ஸ், ஒரு ரிமோட்டை வச்சு நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை மாற்ற முடிஞ்சால் எப்படி இருக்கும்? நமக்கு பிடிக்காத விஷயங்களை ஸ்கிப் பண்ணுற மாதிரியும் பாஸ் பண்ணுற மாதிரியும் இல்லைனா நமக்கு பிடிச்ச விஷயங்களை திரும்ப ரீவைண்ட் பண்ணி பார்க்குற மாதிரியான வசதியெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ரிமோட் கிடைச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு ரிமோட் தான் இந்த படத்தோட ஹீரோக்கு கிடைக்குது. அந்த ரிமோட்டை அவரோட லைஃப்பில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு டெய்லியும். அதுக்கப்புறம் அவரோட லைஃப்பில் என்ன மாதிரியான சூழ்நிலையெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிற இந்த படம் தான் கிளிக். இன்றைக்கி நம்ம இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ கதைக்குள்ளார போகலாம். படத்தோட ஆரம்பத்தில் ஹீரோவை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க, ஒய்ஃப், அப்புறம் ஒரு பையன் ஒரு பொண்ணு. மோஸ்ட்லி ஹீரோ அவங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாங்க. எப்பயுமே ஒர்க் அப்படின்னு தான் இருப்பார், ஒர்க்லேயே தான் பிஸியாக இருப்பார். மற்ற எல்லா விஷயத்துலையும் அவர் பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகவே மாட்டார். கிட்டத்தட்ட வீட்டில் டிவி ஆன் பண்ணி பார்க்கறதுக்காக ரிமோட்டை பார்க்கும்போது நிறைய ரிமோட் இருக்குங்க. அதில் எது டிவி ரிமோட்னு எடுத்து பார்த்து அமுக்கிறதுக்கே அவருக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஆள். இதுக்கப்புறம் டெய்லி ஒர்க் போகிறாரு. ஒர்க் போகும்போது பார்த்தீங்கன்னா ரோட்டில் டிராஃபிக் ஆகுது. அந்த டிராஃபிக் அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுக்கப்புறம் ஒர்க் போனால் அங்கே அவரோட பாஸை காமிக்கிறாங்க. அவரோட பாஸ் ஹீரோக்கு ப்ரொமோஷன் கொடுக்க போகிறாருன்னு நினச்சிக்கிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருப்பாரு, லீவ் கூட போடாமல். அதுக்கப்புறம் அவங்க பையனோட ஸ்விம்மிங் பூல் காம்படிஷனுக்கு போகிறாரு. ஆல்ரெடி வரேன்னு சொல்லியிருப்பாரு, ஆனால் அவரால் வர முடிஞ்சிருக்காது, லேட்டாக தான் போவார். அவங்க பையன் ஃபீல் பண்ணுவான். சரி, ஓகே, பரவாயில்ல, கடைசியிலே தான் வந்துட்டாரு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்விம்மிங் பூல் காம்படிஷன் முடிச்சுட்டு ஒரு பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கே கூட அவங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அவங்க ஒர்க் விஷயமா தான் ஃபோன் பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க ஃபேமிலியில் இருக்கிற யாருக்குமே பிடிக்காது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறாரு டென்ஷனாக. அப்போ அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, நீங்கள் ஏன் எப்பயுமே ஒர்க்லேயே பிஸியாக இருக்கிறீங்க, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் டென்ஷனான நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா டிவி ஆன் பண்ணலான்னு ஏதோ ஒரு ரிமோட் எடுத்து அமுக்குறாரு. அது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆர்சி ஹெலிகாப்டரோட ரிமோட். அந்த ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா ஆணையா அவர் தலையிலேயே அடிக்கும். அதுக்கப்புறம் டென்ஷன் ஆன அவர், நான் ஒரு யூனிவர்சல் ரிமோட் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. கிளம்பின அவர் டைரெக்டாக ஒரு மாலுக்கு தான் போகிறாரு. அங்கே ரிமோட்லாம் தொலைவிட்டு இருக்கிறாரு. அப்படி அவர் தொலைவிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பெட்டை பார்க்குறாரு. அந்த பெட்லேயே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து எந்திரிச்சு ஒரு ரூமை பார்த்து நடந்து போகிறாரு. அந்த ரூமில் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் ஒரு எலக்ட்ரீஷியன் மாதிரி யாரோ ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் எனக்கு ஒரு யூனிவர்சல் ரிமோட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ கேட்குற மாதிரி ரிமோட்டில் என்கிட்ட இல்லை, ஆனால் என்கிட்ட ஒரு வித்தியாசமான ரிமோட் இருக்குது, அதை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் பார்த்தீங்கன்னா ஹீரோவை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கேருந்து ஒரு ரிமோட் எடுத்து கொடுக்குறாங்க. கொடுத்த அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ரிமோட்டை யூஸ் பண்ணி உன்னோட லைஃப்பில் நடக்கிற சில விஷயங்களை நீ கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு அது பெருசாகவே புரியல. அதுக்கப்புறம் அந்த ரிமோட்டையே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அந்த நேரத்தில் ஹீரோவோட ஒய்ஃப் அவங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நாள் பசங்களோட வெளியே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம், ஆனால் நீங்கள் அதுக்கு இன்னும் எந்த ஒரு பதிலும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ டென்ஷனான நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ரிமோட் எடுத்து டிவி பார்த்து பாஸ் பண்ணுறாரு. அப்படி டிவி பாஸ் பண்ணும்போது அவங்களோட ஒய்ஃபும் சேர்ந்தே பாஸ் ஆயிடுறாங்க. ஆனால் ஹீரோக்கு அது தெரியவே இல்லை, அதை கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ரெஸ்யூம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டோட பேஸ்மெண்ட்டில் திரும்ப ஒர்க் பண்ண போயிடுறாரு. அப்படியே அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க டாக் பயங்கரமாக கத்திட்டு இருக்கும். ரொம்ப நீ கத்துற அப்படின்னு சொல்லிட்டு ரிமோட் எடுத்து சும்மா காமெடிக்காக வால்யூமை கம்மி பண்ணுவார். ஆனால் பார்த்தீங்கன்னா டாக் கத்துற சவுண்ட் அப்படியே கம்மியாயிரும். ரொம்ப ஆச்சரியமாயிடுறாரு. சரி, செக் பண்ணி பார்க்கலான்னு வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தா டாக் கத்துற சவுண்ட் இன்னுமே அதிகமாகுது. அவருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. உடனே பார்த்தீங்கன்னா அந்த டாகை வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. வெளியே கூட்டிகிட்டு போனால் அந்த டாக் ரொம்ப நேரமாக அங்கே இங்கன்னு சுற்றிக்கிட்டே இருக்குது. சரி, எப்போ தான் சுற்றிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும், லேட் ஆகும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ரிமோட்டில் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பட்டன் அழுத்துவார். அதை அழுத்த உடனே அந்த டாக் பார்த்தீங்கன்னா வேகமாக எங்கெங்கெல்லாம் போயிருக்குமோ அங்கெல்லாம் போயிட்டு சல்லுன்னு வீட்டுக்கு போயிடுது. ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோக்கு பயங்கரமாக ஹாப்பி ஆகிடுது. ஓகே, இந்த ரிமோட் அந்த ஆள் சொன்ன மாதிரியே உண்மைதான் போல, லைஃப்பை கண்ட்ரோல் பண்ண போல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ரிமோட்டை வாங்கின இடத்துக்கே போயிடுறாரு. அந்த ரிமோட்டை கொடுத்து அந்த ஆள்கிட்ட போய் காமெடி பண்ணுறாரு. நீங்கள் இந்த ரிமோட்டை கொடுத்து என்னை ப்ராங்க் தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க, எங்கே கேமராலாம் இருக்குது காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ தான் அந்த ரிமோட்டை கொடுத்து அவர் சொல்கிறாரு, இந்த ரிமோட் ஃபேக் கிடையாது, இந்த ரிமோட்டில் மெனு பட்டன் இருக்குல்ல, அது அமுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ தான் அதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்லாம் வருது. ஸோ இந்த ரிமோட்டை யூஸ் பண்ணி நீ எல்லாமே பண்ணலாம். உன்னோட எல்லா நினைவுகளும் இந்த ரிமோட்குள்ளே இருக்கும். உனக்கு எந்த நினைவுகளை பார்க்கணுமோ அதை மைண்டில் வச்சுட்டு இந்த பட்டன் அழுத்து அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவர் ஒரு மூமெண்ட்டை நினச்சிக்கிட்டு பட்டன் அழுத்துவார். அந்த மூமெண்ட் அப்படியே அவங்க கண்ணு முன்னாடி நடக்கும். இதையெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ பயங்கரமாக ஆச்சரியமாயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ரிமோட்டை கொடுத்து அவர் சொல்கிறாரு, இந்த ரிமோட்டை நீ சரியான விஷயங்களுக்கு பயன்படுத்து அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த இடத்துலேருந்து வந்துடுறாங்க. ரொம்ப பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க. ஸோ இனிமேல் இந்த ரிமோட்டை வச்சு நமக்கு பிடிக்காத சில விஷயங்கள்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அன்றைக்கி நைட்டே அவர் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தூக்கத்தை கூட ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் மார்னிங் பிடிச்சிருது சல்லுன்னு. திரும்ப அடுத்த நாள் எந்திரிச்சு ஒர்க் போகிறாங்க. ஒர்க் போகும்போது அந்த டிராஃபிக் அவங்களுக்கு பிடிக்காதுல, அதையும் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க ஒய்ஃப் கால் பேசிகிட்டு இருப்பாங்க. யார் கூடனா நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா தான். அவங்க பார்த்தீங்கன்னா நைட் சாப்பிட்றதுக்கு
வீட்டுக்கு வர மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லி பிடிக்காத மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு நைட் அவங்க வந்துருவாங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு தான் அதில் இன்ட்ரெஸ்டே இல்லைல்ல. அதனால அந்த நைட் நடக்கிற டின்னர் அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே ஸ்கிப் பண்ணிட்டு அவர் எப்பெல்லாம் ஒர்க் பண்ணுறாரோ அந்த மூமெண்ட்ல மட்டும் அவர் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் போய் தூங்குறாங்க. தூங்கும்போது அதையும் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஆனால் அவருக்கு அப்போதான் ஒரு டவுட் வருது, நம்ம இப்படி ஸ்கிப் பண்ணும்போது அதுக்கு முன்னாடிலாம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதும் தெரிய மாட்டேங்குது, அந்த மாதிரி ஒரு ஃபீலும் இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு டவுட்டில் அந்த ரிமோட்டை கொடுத்தவங்க இருக்காங்களே அவங்களுக்கே கால் பண்ணுறாங்க. அவங்க கால் பண்ணும்போது அந்த ரிமோட்டை கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டே அவங்க முன்னாடி வந்துடுறாங்க. அப்போ தான் இந்த மாதிரி விஷயங்களை பற்றிலாம் கேட்கும்போது அந்த ரிமோட்டை கொடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டேன்னா நீ ஸ்கிப் பண்ண அந்த தருணங்களில் நீ வந்து ஆட்டோ பைலட்டில் இருப்ப. அதாவது எல்லாருமே உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நீ வந்து சரி அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் பண்ணிட்டு இருப்ப. அது மட்டும் இல்லாமல் நீ பாட்டுக்கு உன்னோட வேலை என்னமோ அதை மட்டும் பண்ணிக்கிட்டு அப்படியே அமைதியாக ஒரு ரோபோ மாதிரி இருப்பேன், ஆட்டோ பைலட்டில் இருப்பேன் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை அப்படியே காமிச்சிடுறாங்க. ஸோ இதை நம்ம ஹீரோ இப்படி தானா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் ஹீரோவோட லைஃப் அப்படியே மூவ் ஆகி போயிட்டு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நாளில் நம்ம ஹீரோக்கு ஒர்க்கில் ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு மூமெண்ட் கிரியேட் ஆகிருக்கும். நம்ம ஹீரோவும் ப்ரொமோஷன் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஆஃபீஸ் போவார். அங்கே போய் பார்த்தா அவரோட பாஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உனக்கு ப்ரொமோஷன் இல்லை, இந்த ஒர்க்கெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனால் தான் உனக்கு ப்ரொமோஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆயிரும், ரொம்ப சோகமாயிருவார், வீட்டுக்கு வந்துடுவார். வீட்டில் வந்து அந்த டென்ஷன்லேயே அவங்க குழந்தைங்களெல்லாம் திட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க ஒய்ஃபுக்கு வந்து தெரிஞ்சிடும், ஓகே உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல போல், அதனால தான் நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க, ப்ரொமோஷன்லாம் முக்கியமே இல்லை, நீங்கள் ஃபேமிலி கூட இருக்கிறது தான் முக்கியம், அந்த மாதிரி எமோஷனலாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆயிரும், அங்கேருந்து வந்துடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன முடிவு பண்ணுறாருன்னா, டேரெக்டாக ப்ரொமோஷன் கிடைக்கிற அந்த ஒரு மூமெண்ட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் நடக்கிற விஷயத்த ஸ்கிப் பண்ணலான்னு முடிவு பண்ணிடுறாரு. என்ன ஒரு 3 மாதம் தானே ஆக போகுது அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு, சரி ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணுறாரு. அவ்வளோதான், டைரெக்டாக அவர் ப்ரொமோஷன் ஆன அந்த ஒரு செலிப்ரேஷன்லேயே இருக்கிறாங்க, எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அவர் ஸ்கிப் பண்ணதுனால கிட்டத்தட்ட 1 வருஷம் கடந்து இருப்பார். இந்த 1 வருஷத்தில் அவர் ஆட்டோ பைலட்லேயே இருந்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒய்ஃப் அவங்க கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இல்லை நான் ஆட்டோ பைலட்டில் இருந்தேன் இந்த மாதிரிலாம் அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க ஒய்ஃபுக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு பொம்மை மாதிரி இருந்திருப்பார் போல். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க பையன் பொண்ணெல்லாம் கொஞ்சமாக வளர்ந்துருப்பாங்க. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிரும், 1 வருஷம் ஸ்கிப் ஆகிடுச்சா அப்படின்னு. அப்படியே வீட்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா திடீர்னு வேற ஒரு டாக் ஒன்று இருக்கும். அப்போ தான் அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்குறாங்க, என்னோட டாக் எங்க அப்படின்னு. அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, இந்த விஷயத்தை இப்படியே சத்தமாக பேசாதீங்க, பசங்க அழுக ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அவருக்கு தெரியுது, ஓகே அவங்களோட டாக் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுச்சு போல அப்படின்னு. ரொம்ப சோகமாயிடுறாரு, அவரோட டாகை வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஸோ இப்படி டென்ஷனான அவர் பார்த்தீங்கன்னா அந்த ரிமோட்டை கொடுத்தவங்களுக்கே கால் பண்ணுறாங்க. அடுத்த செகண்டே அந்த ஆள் பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இவங்க பயந்துடுறாங்க, ஐயோ என்னையா நீ இப்படி திடீர்னு கண்ணு முன்னாடி வந்து நிற்கிற பயப்படுத்துகிற மாதிரி அப்படின்னு. அப்போ தான் அவர், எனக்கு இந்த ரிமோட்டே வேணாம் நீயோ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிமோட்டை தூக்கி போடுறாரு. திரும்ப பார்த்தீங்கன்னா அவரோட கைக்கே வந்துடுது. அந்த ரிமோட்டை குப்பை தொட்டியில் போடுறாங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா அவரோட தலையிலே வந்துடுது. பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு, இந்த ரிமோட்டை என்னை விட்டே போகாது போல அப்படின்னு. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் அப்படியே முடியுது. அதுக்கு அடுத்த நாள் ஒர்க் போகிறாரு. ஒர்க் போகிற இடத்துல நம்ம ஹீரோவோட பாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் நான் ஒர்க் பண்ண போகிறதில்ல, என்னோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க போகிறேன், நீ தான் என்னோட கம்பெனியெல்லாம் பார்த்துக்க போகிறேன், நீ தான் எல்லா வேலையுமே பர்ஃபெக்டாக பண்ணுறல, உன்னால் எல்லாமே முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் அதே நேரத்தில் கூடி சீக்கிரத்திலேயே நீ சிஇஓ கூட ஆயிடுவ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ என்னது சிஇஓ ஆயிடுவேனா அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும் போதே அந்த ரிமோட் ஆட்டோமேட்டிக்காக அந்த மூமெண்ட்டை ஸ்கிப் பண்ணுது. அவர் பார்த்தீங்கன்னா நோன்னு சொல்லி கத்துறாரு. அப்படியே அவர் சிஇஓ ஆன அந்த ஒரு டைமுக்கு வந்துடுறாரு. என்னன்னு பார்த்தா பயங்கர குண்டா இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்தை பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணி வைக்கிறாரு. அதாவது அந்த ரிமோட் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கிப் பண்ணி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் டென்ஷனில் அவங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் போகிறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கே ஒருத்தன் படுத்துட்டு இருக்கிறான். யாரா நீ அப்படின்னு கேட்குறாரு. அவன் பார்த்தீங்கன்னா அவரோட பையன் தான். அதுக்கப்புறம் ஸ்டெப்ல இருந்து அவங்களோட பொண்ணு இறங்கி வரா. அவள் பார்த்தீங்கன்னா அரைகுறையமாக ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பா. என்ன ட்ரெஸ் இது, மேலே போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா திட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே தொலைவிட்டு போகும்போது அவங்க ஒய்ஃப் ஒரு இடத்துல இருப்பாங்க. ஒய்ஃபை பார்த்துட்டேன்னு சந்தோஷத்தில் போய் ஹக் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் அவங்கள தள்ளி விட்டுட்டு இன்னொருத்த வருவான், அவனை போய் ஹக் பண்ணுவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பையனோட ஸ்விம்மிங் கோச். இந்த 10 வருஷத்தில் நம்ம ஹீரோவை பிடிக்காம அவங்களோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தரையே கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சோகமாயிடுறாரு. இந்த ஒரு டென்ஷன்லேயே இந்த ஒரு சோகத்திலேயே சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் திடீர்னு தள்ளி விடுறாங்க. தள்ளி விட்டோன்னே அவங்க போய் ஒரு இடத்துல இடிச்சு விழுந்துடுறாங்க. அவங்க இடிச்சு விழுந்த உடனே அவங்க தலையில் காயமாயிடுது. ஸோ காயமானதால திரும்ப அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. என்னன்னா இவர் இதுக்கு முன்னாடியே அவருக்கு உடம்பு சரியில்லாதப்பெல்லாம் இல்லை சளி பிடிச்சிட்டு இருந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணி விட்டுருப்பாரு. இப்போ ரீசெண்டாக இந்த ரிமோட் என்ன பண்ணிட்டு
பண்ணிட்டு இருக்குன்னா, இவர் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் அதிகமாக ஸ்கிப் பண்ணிட்டே இருந்தாரு இவருக்கு பிடிக்காத விஷயத்தெல்லாம், அந்த விஷயத்தெல்லாம் இந்த ரிமோட் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி இவர் பட்டன் அழுத்தாம ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ரிமோட் ஸ்கிப் பண்ணி விட்டுரும். ஸோ இவருக்கு இப்போ காயமானதால திரும்ப ஆட்டோமேட்டிக்காக ஸ்கிப் ஆகுது. பார்த்தா ஒரு பெட்டில் படுத்துட்டு இருக்கிறாரு, கண் முழிக்கிறாரு. கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆயிடுச்சு. அவர் கோமாக்கு போயிருக்கிறாரு அடிப்பட்டதில். அது மட்டும் இல்லாமல் சில தடவை ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப வயசே ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒர்க் பண்ணுற அந்த ஆஃபீஸ்க்கு போய் பார்த்தா அந்த ஆஃபீஸ் அப்படியே பயங்கரமாக சேஞ்ச் ஆயிருக்கு, பயங்கரமாக டெவலப் ஆயிருக்கு. அது இல்லாமல் அந்த ஆஃபீஸில் தான் அவங்க பையனும் ஒர்க் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவங்க பையன்கிட்ட போய் பேசுகிறாரு, நம்ம திரும்ப ஃபேமிலியோட எல்லாருமே மீட் பண்ணணும், எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்துல சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க பையன், என்னப்பா பேசுறீங்க, உங்களுக்கு என்ன நடக்குது, ஒரு நிமிஷம் உட்காருங்க, தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறேன். என்னன்னா, கிராண்ட்பா தான் ஆல்ரெடி இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் அவருக்கு தெரியுது, என்னது என்னோட அப்பா இறந்து போயிட்டாரா அப்படின்னு. ஸோ பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. என்னோட அப்பா இறந்து போன அந்த ஒரு மூமெண்ட்லேயே நான் இல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு ரொம்ப சோகமாயிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட லாஸ்ட் டைம் அவங்க இருந்த அந்த ஒரு நினைவுகளை திரும்ப ரிமோட்டில் போட்டுவிட்டு பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு சோகமான சூழ்நிலையிலிருந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலைக்கு என்ன கொண்டு போ அப்படின்னு அந்த ரிமோட்டில் இருக்கிற பட்டன் அழுத்தும் போது அடுத்து அவர் திரும்ப ஒரு ஹாப்பியாக இருக்கிற அந்த ஒரு மூமெண்ட்டுக்கு போகிறாரு. என்னன்னா அவங்க பையனோட என்கேஜ்மெண்ட். அந்த என்கேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவரோட அம்மாவை பார்க்குறாங்க, அவங்க அம்மா கிட்ட ஹாப்பியாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பொண்ணை பார்க்குறாங்க. அவங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா திரும்ப அரங்குரியமாக தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பா. ஏன்னா இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிற, ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொல்லும்போதே அவங்க பொண்ணு அவரை பார்த்து சிரிப்பாங்க. ஸோ அப்போ தான் அவருக்கே தெரியும், என்னன்னா நான் தான் இப்போ உங்களோட அப்பாவே இல்லையே அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு தெரிய வரும்போது அதை ஃபீல் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாயிடுது. அதனால் அந்த இடத்துலயே அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துடுறாங்க. ஸோ ரொம்ப ஒரு ஃபேமிலி கூட இருக்கிற அந்த ஒரு மூமெண்ட் எல்லாம் மிஸ் பண்ணுறாங்க. இப்போ தான் அவருக்கு ஃபேமிலினா என்ன அப்படிங்கிறதே தெரியுது. அந்த நேரத்தில் அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவங்க பொண்ணும் பையனும் அவங்க கிட்ட வந்து பேசுகிறாங்க. அவங்க பொண்ணு சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் நீங்கள் தான் எனக்கு அப்பா, நான் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எமோஷ்னலாக பேசுகிறாங்க. ஸோ ஹீரோக்கு ரொம்பவே புரிய ஆரம்பிக்குது, எல்லாருமே என் மேலே பாசமாக தான் இருந்துக்கிறாங்க, ஆனால் நான் தான் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஃபேமிலியை இம்பார்ட்டண்ட்டாக பார்க்காம ஒர்க்குன்னே இருந்துட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்க பையனும் அவங்க பொண்ணும் அப்புறம் அந்த பையனுக்கு என்கேஜ்மெண்ட்லாம் இருக்கும்ல, அவங்களாம் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே கிளம்பி போகிறாங்க. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து அவரவே எந்திரிச்சு வெளியே நடந்து வருவார். அவர் வெளியே நடந்து வரும்போதெல்லாம் அந்த ரிமோட்டை கொடுத்தவர் அங்கே தான் இருப்பாங்க. நீ இப்படி நடந்து வந்தோன்னா உன்னோட உடலுக்கு ரொம்ப ஆபத்து அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இவர் பார்த்தீங்கன்னா, போயாயோ உன்னால தான் இப்படிலாம் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு டென்ஷனில் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்காம அவரோட பையனையும் பொண்ணையும் திரும்ப பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்துடுவார். பயங்கரமாக மழை வந்துட்டு இருக்கும். அவங்க பையனும் பொண்ணும் ஆல்ரெடி முன்னாடி போயிட்டனால அவங்க காருக்குள்ளெல்லாம் ஏறி போக ஆரம்பிச்சிருவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா அப்படியே கத்திக்கிட்டே போவார், அவங்களுக்கு கேட்காது. இப்படியே கஷ்டத்தில் போயிட்டு இருக்கிறவர் அப்படியே கீழே விழுந்துருவார் அவரோட உடம்பு முடியாமல். அந்த நேரத்தில் காருக்குள்ளே ஏறுற அவங்க பையன் எப்படியோ ஒன்று தூரத்துலேருந்து பார்த்துருவான். பார்த்த உடனே அவங்க பையனும் வேகமாக அவங்க அப்பா இருக்கிற இடத்துக்கு ஓடி வந்துடுறான். ஸோ அவங்க சிஸ்டரும் வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துலேயே இருக்கிற அவங்க ஒய்ஃபும் அவங்க ஒய்ஃபோட இன்னொரு ஹஸ்பண்டும் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசுகிறாரு, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், அவங்க கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும், இந்த மாதிரிலாம் சோகமாக சொல்லிக்கிட்டு அப்படியே பயங்கர எமோஷ்னலாக அவங்க பையன்கிட்ட பொண்ணுக்கிட்ட அவங்க ஒய்ஃப் கிட்டலாம் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படியே இறந்து போயிடுறாரு. அவ்வளோதான், ரொம்ப சோகமாக அவரோட லைஃப் முடியுது. அப்படியே இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் அப்படியே சீன் கட் பண்ணுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு இடத்துல தூங்கிட்டு இருக்கிறாரு. என்னன்னா, படத்தோட ஆரம்பத்தில் இவர் டென்ஷனில் நான் ஒரு யூனிவர்சல் ரிமோட் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்திருப்பார்ல, அங்கே ஒரு பெட் இருக்கும். அந்த பெட்டில் தொப்புன்னு விழுந்திருப்பார். அங்கே விழுந்தவர் தான் அப்படியே தூங்கிட்டார் போல. அந்த தூக்கத்தில் வந்த ஒரு கனவு தான் இவ்வளோ நேரம் நடந்ததெல்லாம். அவ்வளோதான், எந்திரிச்சு உடனே பயங்கர ஹாப்பி ஆயிடுறாரு. அப்பா இதெல்லாம் ஒரு கனவா அப்படின்னா, என் ஃபேமிலி என் கூட தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் திரும்ப வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனோடனே அவனோட பையன் பொண்ணு எல்லாரையுமே தூக்கி பயங்கரமாக சந்தோஷத்தில் கொஞ்சிட்டு அவங்களோட ஒய்ஃப் வராங்க. பயங்கரமாக ஹக் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. இனிமேல் என்னோட லைஃப்பில் உங்களுக்கு தான் அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்க போகிறேன், நம்ம வெளியெல்லாம் போகலாம் அப்படின்னு ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக் ரிமோட் திரும்ப இருக்கும். அதுவும் ஒரு கிஃப்ட் ரேப் பண்ணியிருக்கும். ஸோ அந்த ரிமோட்டை அவர் பார்த்துடுறாரு. அது எடுத்து பார்க்கறது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு லெட்டர் இருக்கும். ஸோ அந்த லெட்டர்லாம் படித்து பார்க்குறாரு. அதில் என்ன எழுதிக்குன்னா, ஒரு நல்ல மனுஷனுக்கு லைஃப்பில் ஒரு பிரேக் தேவை, இந்த முறையாவது இந்த ரிமோட்டை நீ கரெக்டாக யூஸ் பண்ணு அப்படின்னு எழுதியிருக்கும். அவர் என்ன பண்ணுறாருன்னா, எப்பா சாமி இந்த ரிமோட் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அந்த ரிமோட்டை குப்பை தொட்டியில் போடுறாரு. லைஃப்பை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாரு. இப்படியே இந்த படம் முடியுது. ஸோ லைஃப்பில் ஒர்க்குன்னு அதிகமாக இருந்தால் ஃபேமிலி கூட இருக்கிற அந்த ஒரு முக்கியமான தருணங்கள் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அந்த கடைசி நேரத்தில் தான் அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு மெசேஜோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஓகே guys, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. திரும்ப நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.